அதுக்கடுத்து ஒருத்தர் இலங்கையிலிருந்து அபுல் மவாஹிபு என்பவர் கேட்குறார். 31/1/2025 ஜும்மா உரை, அந்த ஜும்மா உரையை கேட்டிருக்கிறார். அந்த ஜும்மா உரையிலேருந்து அவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், குகைவாசிகளை அதை ஜும்மா உரை எதுக்கு சொல்லிகிட்டு இருந்தோம்னு கேட்டால், அந்த உரை ஒருத்தர் மரணிச்சிட்டார்னு வைங்க, அவருக்கு உலகத்துள்ள எதுவுமே தெரியாது, தூங்கிட்டா கூட தெரியாது. அதுக்கு உதாரணமாக அந்த குகைவாசிகள் சம்பவத்தை நான் எடுத்து காட்டுவேன். அவங்க 300 ஆண்டுகள் தூங்கியிருந்தாங்க, எதுவுமே தெரியலை. 300 வருஷத்துக்கு பிறகு முடிச்சு பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு எத்தனை வருஷம் இது மாதிரி தூங்கியிருக்கிறோங்கிறது தெரியலை, நம்ம எவ்வளோ காலத்தை கடந்து வந்துட்டோங்கிறது தெரியலை. அன்றைக்கி என்றைக்கு படுத்தாங்களோ அன்றைக்கி எந்திரிச்ச மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அப்படின்னா என்ன, மறைவான விஷயங்கள்லாம் மௌத்துக்கு பிறகு தெரியாது, தூக்கத்துக்கு பிறகு தெரியாது என்பதை இந்த குகைவாசிகள் சம்பவத்திலிருந்து அறியலாம் என்று நான் அந்த பயானில் சொல்லியிருந்தேன். அதில் என்ன கேட்குறான்னு கேட்டால், 300 நாட்கள்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆனால் குரானில் என்ன வருதுன்னு கேட்டால், அதன் தொடர்ச்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 300 நாட்கள் வருது குரானில். வந்தால் கூட அடுத்த வசனம் 2 வசனம் 18வது சூறாவில் 25:1 26:1 25 வசனத்தில் எப்படி வருதுன்னு கேட்டால், அவர் கேள்வி முதல் பார்த்துக்கிறங்களேன். லபிசூஃபி கஹஃபிஹிம் சலாசமேத்தின் சினீன, குகையில் 300 ஆண்டுகள் தங்கினார்கள். வஸ்தாது திசா, மேலும் ஒரு 9 அதிகமாக்கி கொண்டார்கள் அப்படின்னு குரான் சொல்லிடுது. சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில் என்ன வருதுன்னு கேட்டால், குலில்லாஹு ஆலம் பிமா லபிசு, அவர்கள் எவ்வளோ காலம் அறிந்தார்கள் என்று அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். 300 309 அப்படிங்கிற அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அப்போ கருத்து வேறுபாடு உள்ள விஷயமாகத்தான் அந்த 26வது வசனத்தை பார்க்கும்போது தெரிகிறது. நான் அந்த 300 ஆண்டு தங்கினார்கள் மட்டும் சொன்னேன்ல, அதை வச்சு 300ன்னு எப்படி நீங்கள் அடிச்சு விட்றீங்க, அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும்னு அடுத்த வசனத்தில் வருகிறது அப்படின்னு சொல்கிறாரு. அவர் கரெக்டாக தான் சுட்டி காட்டுகிறார். அதனால் அது 300 ஆண்டுகள் தங்கினார்கள், மேலும் 9 அதிகமாகிட்டார்னு வாசித்து விட்டு அது சொல்லும்போது 300 ஆண்டுகள் தங்கினார்களுக்கு உறுதிப்படுத்துகிற மாதிரி நான் சொல்லிட்டேன். 300 ஆண்டுகளோ 309 ஆண்டுகளோ தங்கினார்களோ அல்லாஹ்வுக்கு தான் தெரியுங்கிறது தான் பின்னாடி வரக்கூடிய விஷயம். அது எவ்வளோ நாள் தங்கினார்கள் என்பது யாருக்கும் தெரியாதுங்கிறது தான் சரியான கருத்து. சரியாக தான் சுட்டி காட்டியிருக்கிறார்.